Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் கொஸ்டினை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த கொஸ்டினில் இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஜீக் அப்படிங்கிறது ஃபுல்லாக வேணும். அடுத்தது இந்த லாஸ்ட் ஒரு கேரக்டரை விட்டு பேலன்ஸ் ஜி அப்படின்னு வேணும். அடுத்தது லாஸ்ட்டு 2 கேரக்டரை விட்டு ஜி அப்படின்னு வேணும். அடுத்தது ஒரே ஒரு லாஸ்ட்டு 3 கேரக்டரை விட்டு ஜின்னு வேணும். அன்டில் ஒரே ஒரு கேரக்டர் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா நம்ம பிரிண்ட் பண்ண வேணாம், அந்த ஆன்சர் எல்லாத்தையும் இப்போ இந்த ஜிக்கு ஃபஸ்ட்டை தூக்கி ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டுறணும். அடுத்தது ஜிங்கிறதையும் அரே லிஸ்ட்டில் போட்டுறணும், ஜிங்கிறதையும் அரே லிஸ்ட்டில் போட்டுறணும், ஜிங்கிறதையும் அரே லிஸ்ட்டில் போட்டு ஃபைனலாக அந்த அரே லிஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். சரி, அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் அரே லிஸ்ட் வேணும். அப்போ அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். அரே லிஸ்ட் டைப் ஸ்ட்ரிங் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, அரே லிஸ்ட் ஆன்சர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மெத்தடை நம்ம எதில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப ஈஸி, அதை சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு என்னென்னு கேட்டால், இப்போ ஜீக் அப்படின்னு இருக்குன்னா இப்போ வந்து இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன 0, 1, 2, 3. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். எப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறீங்களோ, சப்ஸ்ட்ரிங்க்கு என்ன 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட் இண்டெக்ஸ், ஒன்று எண்ட் இண்டெக்ஸ். பட் இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸுங்கிறது வந்து என்னது இன்க்ளூடு, இந்த எண்ட் இண்டெக்ஸுங்கிறது எக்ஸ்க்ளூட். அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் 0 to 3 கொடுக்குறேன்னு வைங்களேன், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0 எண்ட் இண்டெக்ஸ் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இன்க்ளூட் ஆயிரும் ஜிங்கிறது. அதுலேருந்து டில் இந்த 3ங்கிற இந்த இண்டெக்ஸ் இன்க்ளூட் ஆகாது. இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன 2 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அப்போ 0, 1, 2ன்னு சொல்லி எனக்கு ஜி அப்படின்னு தான் வரும். அப்போ ஜிக்கு இந்த கேவும் சேர்ந்து வரணும்னா என்ன பண்ணணும், நான் 4ஐ யூஸ் பண்ணணும். ஸோ இதோட லென்த் எவ்வளோ 4. அப்போது சப்ஸ்ட்ரிங்கில் 0 to 4ன்னு யூஸ் பண்ணால் 4ஐ விட்டுட்டு 0 to 3 வரைக்கும் வரும். அப்போ 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எனக்கு ஜிக் அப்படின்னு வந்துடும். சரி, அப்போது இது என்னுடைய ஸ்டார்டிங், இது என்னுடைய எண்டிங். ஒன்ஸ் இதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னுடைய எண்டை டிக்ரிமெண்ட் பண்ணி இப்போ 3ன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0 to 3 பிரிண்ட் பண்ணனா என்ன கிடைக்கும், இந்த கேவை விட்டுட்டு இது வரும், ஜிங்கிறது வரும். அப்போ ஜி அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 3லேருந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0 to 2ன்னு பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், 2ஐ விட்டுட்டு இந்த 2 வரும். அப்போ ஜி அப்படிங்கிறது வரும். அடுத்தது சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0 to 1ஐ பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், ஜி அப்படிங்கிறது மட்டும் வரும். இது வரைக்கும் போதுமா? அதாவது என்னுடைய எண்டு டில் 1 வர்ற வரைக்கும், ஓகே, 1 வர்ற வரைக்கும் மட்டும் இந்த ப்ராசஸை பண்ணால் எனக்கு போதுமா? அப்படி எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட மெத்தட், ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ எனக்கு ஸ்டார்டிங் என்னது, ஸ்டார்டிங்கிறது எப்போவுமே 0 தான். எண்டிங் என்னது, ஸோ எண்டு ஸ்டார்டிங்கில் எஸ்ஸோட லென்த்து, ஸ்ட்ரிங் டாட் லென்த் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ லென்த்துன்னு எடுத்துக்கும் போது 4 அப்படின்னு வந்துடும். ஓகே, நம்ம எக்ஸ்க்ளூட் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் வந்து ஜீக்னே இருக்கட்டும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து என்னது ஜீக், இந்த லென்த்துங்கிறது என்னது லென்த்து, எண்டுங்கிறது 4ன்னு இருக்குது ஸ்டார்டிங்கில். ஓகேவா? எண்டு வந்து 4ல் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த எண்டு டில் 1 வர்ற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணணும். வைல் என்னுடைய எண்டு 1 வரைக்கும் நடக்கலாம். அப்போ கிரேட்டர் தென் 0 டில் 1 வரைக்கும் எனக்கு இது பர்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஆன்சரில் ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் எதை உள்ளே போடணும், ஒரு ஸ்ட்ரிங்கை போடணும். அப்போ ஸ்ட்ரிங்கோட நேம் என்ன, எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே தான், எண்டிங் பாயிண்ட் அப்படியே போட்டுரு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், ஒன்ஸ் போட்டதும் எண்டிங் பாயிண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணணும். 4லேருந்து 3ன்னு வரும், 3லேருந்து 2ன்னு வரும், 2லேருந்து 1 வரும், அதோட நின்றும். அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் வேணுங்கிறத ஆன்சரில் போட்டோம், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ இப்போ கம்பைல் பண்ணலாம், ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, எந்த கம்பைலேஷனில் எந்த எரரும் கிடையாது. ஜிக்கு அப்படியே இருக்குது, ஜி அப்படியே இருக்குது, ஜி இருக்குது, ஜி இருக்குது. ஸோ சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணும்போது 200 டெஸ்ட் கேஸ் வருது. 200 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தட் இஸ் ஓகே டு கன்சிடர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த ப்ராப்ளமில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.